ஹே ஆல்! இங்க யாருமே சோம்பேறியா இருக்கணும்னு ஆசைப்படுறதில்ல. ஆனா, சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் நம்மள சோம்பேறியா மாத்திடுது. இப்படிதான் நம்மள பலரும் நெனச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க நெறைய சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா, உங்க சோம்பேறித்தனம் உங்க இலக்குகள அடைய விடாம தடுக்குதா? அப்போ இந்த 6 ஜாப்பனீஸ் டெக்னிக்க நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுலயும் 4வதா ஒரு டெக்னிக் இருக்கே, அத கண்டிப்பா மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லைஃப் பாட் தமிழ். அந்த சுவாரஸ்யமான 6 ஜாப்பனீஸ் டெக்னிக் என்னங்கறத தெரிஞ்சுக்க இன்னைய வீடியோக்குள்ள போலாமா? ஜப்பானியர்களோட ஒழுக்கம், உழைப்பு, விடாமுயற்சி இதெல்லாம் வேற எந்த நாட்டிலையும் நம்ம பார்க்க முடியாது. அணுகுண்டு, பூகம்பம், சுனாமின்னு நிறைய இயற்கை பேரழிவுகளால பல தடவை அழிஞ்சோம். தொழில்நுட்பத்துல பின்தங்கி இருக்க வேண்டிய இந்த நாடு திரும்ப திரும்ப எழுந்து வந்து உலக நாடுகள்லயே பேர் சொல்லும் நாடா வளர்ந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணமே அவங்க கலாச்சாரத்துல இருக்க இந்த 6 டெக்னிக்ஸ் தான். அந்த 6 டெக்னிக்ஸ் என்னென்னங்கறத ஒன் பை ஒன் பாத்துடலாமா? முதல்ல நம்ம பார்க்க போறது 3S டெக்னிக். சரி, செட்டன், செய்சோ அப்படிங்கிற மூணும் சேர்ந்தது தான் இந்த டெக்னிக். சுத்தமா ஒழுங்கா இருக்கிற இடத்துல தான் நம்ம வேலை பார்க்கணுங்கிற எண்ணமே வரும். கண்ணா பின்னான்னு இருந்தா வேலை செய்யற மூடே போயிடும். ஆனா ஜப்பான் மக்கள் இந்த டெக்னிக்க வேலை, வீடு, படிப்புன்னு எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாங்க. இதுல முதல்ல பார்த்த சரி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் சார்ட். முதல்ல குறிப்பிட்ட ஏரியாவை செலக்ட் செய்யணும். அந்த ஏரியால இருக்க தேவையில்லாத பொருட்களை தனியா பிரிச்சு எடுக்கணும். அந்த தேவையில்லாத பொருட்களை அந்த ஏரியால இருந்து டிஸ்கார்ட் பண்ணணும். இதுதான் முதல் ஸ்டெப்பே. அடுத்ததா செட்டன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் செட் இன் ஆர்டர். இப்போ தேவையில்லாத பொருட்களை அந்த ஏரியால இருந்து டிஸ்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான பொருட்கள் மட்டும்தான் அங்க இருக்கும். அப்படி நம்ம சார்ட் பண்ணி வச்சிருக்க அந்த பொருட்களை சரியான வரிசையில உங்களுக்கு ஈஸியா எடுக்கிற மாதிரி அடுக்கி வைக்கிறது. அடுத்ததா பார்க்க போற செய்சோக்கு அர்த்தம் ஷைன். அதாவது எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்ச பிறகு அந்த இடத்த நல்லா தொடச்சி சுத்தப்படுத்தி வைக்கிறது. அந்த இடத்த பார்க்கும் போதே நம்ம கண்களுக்கும் மனசுக்கும் குளிர்ச்சியாவும் நிறைவாவும் இருக்க மாதிரி. குறிப்பா உங்களுக்கு சோம்பேறித்தனமா இருக்கும் போது நீங்க செய்ய வேண்டிய வேலையை தள்ளி போடும் போது இந்த 3S டெக்னிக்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க சோம்பேறித்தனம் பறந்து போய் வேலை செய்ய ஒரு உத்வேகம் வரும். அதாவது நான் இப்ப ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சிக்னல் உங்க மூளைக்கு கிடைக்கும். நம்மள சோம்பேறித்தனமா வச்சுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே அந்த மூளைக்காரன் தானே. இப்போ அவனுக்கு பாசிட்டிவான சிக்னல் கிடைக்கும் போது அவனும் சுறுசுறுப்பாகி நம்மளையும் சுறுசுறுப்போட வச்சுக்குவான். உதாரணத்துக்கு உங்களுக்கு படிக்க மனசு இல்லனா உங்க ரூமையும் நீங்க படிக்க உட்கார்ற டேபிளையும் நல்லா சுத்தப்படுத்தி புக்ஸ் எல்லாம் ப்ராப்பரா அடுக்கி வைங்க. இப்போ உங்க மூளைக்கு பாசிட்டிவான ஒரு சிக்னல் கிடைக்கும். அந்த சிக்னல் தான் நம்மள சோம்பேறித்தனம் இல்லாம படிக்க வைக்கும். பொதுவா இந்த ஒரு டெக்னிக்க உங்க லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டெக்னிக் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். ஏற்கனவே ஒரு சில வீடியோஸ்ல அவாஸ் மசாலாஸ் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட மசாலாஸ் தான் இது. இப்பெல்லாம் மார்க்கெட்ஸ்ல வர மசாலாஸ்ல கண்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்றாங்க, முக்கியமா அந்த மசாலாஸோட டேஸ்டுக்காக. ஆனா இந்த அவாஸ் மசாலாஸ்ல எந்தவித கெமிக்கல்ஸோ பிரிசர்வேட்டிவ்ஸோ ஆர்டிபிஷியல் கலர்ஸோ கிடையாது. கிட்டத்தட்ட 100+ ஆர்டர்ஸ்க்கு மேல டெலிவர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க உங்க ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சோ கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா நம்ம பார்க்க போற டெக்னிக் கைசன். பொதுவா இந்த மூலக்காரங்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. பெரிய நம்பர்ஸ பார்த்தா பயந்துடுவான். ஐயோ இது இவ்ளோ பெரிய வேலையா இருக்கே, இது எப்படி செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற எமோஷன்ஸ நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா திணிக்க ஆரம்பிப்பான். அப்புறம் நாமளும் என்ன பண்ணுவோம், அந்த மூலக்காரன் சொல்றதையே நம்பி நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த பயந்து போய் ஐயோ இது நம்மால செஞ்சு முடிக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு கைவிட்டுடுவோம். அதனாலதான் இந்த டெக்னிக் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, ஒரு பெரிய வேலைய பார்த்தா நமக்கு ஒரு பயம் வரும் இல்லையா, அந்த பயத்தால தான் அந்த விஷயத்த தள்ளி போடுவோம். சோ அந்த பெரிய விஷயத்த நாம நமக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதா பிரிச்சுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு உங்க வீட்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்க எல்லாரும் வந்திருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனை ரொம்ப ஜாலியா அட்டென்ட் பண்ணிருப்பாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதும் அவங்க பெட்டி படுக்கைய தூக்கிட்டு அவங்க ஊரை பார்க்க கிளம்பிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம வீடு எப்படி இருக்கும், கார்பரேஷன் காரன் வந்து கிளீன் பண்ணா கூட 2 நாள் ஆகும். அவ்வளோ குப்பையும் குளமுமா மூளைக்கு இருக்கும் இல்லையா. இதுல என்ன செய்யணும் தெரியுமா, இந்த வேலைய நம்மளால எப்படியெல்லாம் பிரிக்க முடியுமோ அப்படியெல்லாம் பிரிச்சுக்கணும். முதல்ல எதை கிளீன் பண்ணணும்னு யோசிக்கணும். அது ஹாலா இருக்கலாம், லிவிங் ரூமா இருக்கலாம், இல்ல கிச்சனா கூட இருக்கலாம். இன்னைக்கு இந்த ஒரு ரூமை மட்டும் சுத்தம் செய்வோம் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிங்க. அது ஒரு சின்ன முயற்சி தான். அந்த ரூமை மட்டும் சுத்தம் பண்ணறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது. சோ இப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸா தான் இருக்கும். அடுத்த நாள் இன்னொரு போர்ஷனை சுத்தம் பண்ணிக்கலாம்.
இப்படி எல்லாத்தையும் ஒரே நாள்ல சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறத விட்டுட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்குன்னு பிரிச்சு வேலை செஞ்சோம்னா வேலை செய்யற அலுப்பும் தெரியாது, நாமளும் அந்த வேலைய ரொம்ப ஈஸியாவே செஞ்சு முடிச்சிடலாம். இது வீடு சுத்தம் பண்றதுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு ஆபீஸ்ல ஏதாச்சும் வேலை கொடுத்திருக்கலாம், இல்ல நீங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா உங்களுக்கு நிறைய அசைன்மெண்ட்ஸ் கூட இருந்திருக்கலாம். சோ அது எல்லாத்தையும் ஒரே நாள்ல பண்ணணும்னு நினைக்காம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு இன்னைக்கு நாளைக்குன்னு செஞ்சு பாருங்க. அந்த வேலை ரொம்ப ஈஸியா இருக்கிறது மட்டும் இல்லாம நீங்களும் ரொம்ப இன்வால்மெண்டோட செய்ய ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு விஷயமும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், மலைப்பாதான் இருக்கும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா செய்யும் போது அது ரொம்பவே ஈஸியா இருக்கும். நாளடைவுல நாமளும் அந்த விஷயத்துக்கு பழக்கப்பட்டுடுவோம். உதாரணத்துக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம்னு நினைக்கலாம், இல்ல புக்ஸ் படிக்கணும்னு நினைக்கலாம். ஆனா ஏதோ ஒரு விஷயம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு இன்னமும் அந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாம தானே இருக்கீங்க. சோ டெய்லியும் ஒரு 5 நிமிஷம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஒரு 5 நிமிஷம் புக்ஸ் படிங்க. இப்படி நீங்க டெய்லியும் பண்றதுனால அந்த மூலக்காரன் ஒருவேளை இதுதான் டெய்லி ரொட்டீனோ அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் நீங்களே மறந்தாலும் மூலக்காரன் டிங்குன்னு ஒரு பெல் அடிச்சு இது புக்ஸ் படிக்கிற நேரம் இல்ல எக்ஸசைஸ் பண்ற நேரம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். சோ சின்ன சின்ன முயற்சிகள் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இதுதான் இந்த கைசன் டெக்னிக் நமக்கு சொல்லி கொடுக்குது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது தி ரூல் ஆஃப் 3. இந்த டெக்னிக் உங்களோட முக்கியமான வேலையில இருந்து கவனம் சிதைக்காம தடுக்கும். இப்போ நாம ஒரு வேலையை ரொம்ப ஆர்வமா ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தேவையில்லாத விஷயங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் உங்க லைஃப்லயும் நடந்திருக்கு தானே? இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்ம மூலக்காரன் ஒரு கஷ்டமான விஷயத்துல இருந்து ஈஸியான ஒரு விஷயத்துக்கு ஓட பாப்பான். என்ன சொல்லுவான் தெரியுமா? முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் பாத்துக்கலாம், இல்ல யாருக்காவது போன் பண்ணி கடலை போட்டுட்டு அப்புறம் பாத்துக்கலான்னு சொல்லியே அந்த நாள் முழுக்க வீணாக்குவோம். இதுல இருந்து தப்பிக்க காலையில எந்திரிச்சதுமே என்ன பண்ணுங்க, அந்த நாளுக்கான முக்கியமான 3 வேலைகள் என்னென்னங்கறத யோசிச்சு ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. அன்னைக்கு என்ன நடந்தாலும் முக்கியமான அந்த 3 வேலைகளை அன்னைக்குள்ள செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கோங்க. இப்படி நம்ம முக்கியமான வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மனசும் மூளையும் அதை முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம கவனமும் அந்த வேலையில தான் இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட ஸ்கிரைபிங் டெக்னிக் மாதிரி தான். இது ரொம்பவே எஃபெக்டிவா வேலை செய்யும். சோ கண்டிப்பா இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த 4வதா நம்ம பார்க்க போறது ஹரஹாச்சிபு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அளவான நிறைவு. நம்ம முன்னோர்கள் நமக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா நாம தான் அதெல்லாம் ஃபாலோ பண்றது இல்லையே. ஆனா ஜாப்பனீஸ் அந்த விஷயத்த ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. காலையில ராஜா மாதிரி சாப்பிடணும், பகல்ல மந்திரி மாதிரி சாப்பிடணும், இரவுல ஒரு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும். இதுதான் இந்த கான்செப்டோட முக்கியமான விஷயமே. ஆனா நாம என்ன பண்ணுவோம்? டயட்டுங்கிற பேர்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்ணுவோம், அப்புறம் மதியம் காலையிலக்கும் சேர்த்து வச்சு வெளுத்து வாங்குவோம், அப்புறம் நைட்டு மட்டும் சும்மாவா விடுவோம். அதுவும் நைட்டு 12 மணிக்கு போடுற மிட் நைட் பிரியாணிக்கு இருக்க கூட்டம் இருக்கே, அப்பப்பா இந்த மக்கள் முண்டி அடிச்சிட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஆனா இந்த ஹரஹர ஹாச்சிபோவோட கான்செப்ட் படி நாம அளவோட சாப்பிடணும், மைண்ட்ஃபுல்லா சாப்பிடணும். நம்ம சாப்பாட மென்னு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறது மட்டும் இல்லாம வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு தூக்கத்தையும் போடக்கூடாது. நம்ம உடம்புக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கணும், நாமளும் சுறுசுறுப்போட இருக்கணும், நம்ம மூளையும் சுறுசுறுப்போட இருக்கணும்னா 80% நம்ம வயிறு ஃபுல் ஆனதும் நம்ம சாப்பிடுறத ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு மேல ஒரு வாய் கூட சாப்பிடக்கூடாது. இதனால நம்ம எனர்ஜி லெவல் அதிகரிக்குமா, நம்ம மூளையும் கொஞ்சம் சுறுசுறுப்போட இருக்கும். இந்த டைம்ல நாமளும் நல்லாவே வேலை பார்க்கலாம். இந்த டெக்னிக் என்னவோ இந்த ஒரு கான்செப்ட் தான் முக்கியமா சொல்லுது. ஆனா சில சமயங்கள்ல சில விஷயங்களுக்கு இந்த டெக்னிக்கை நாம இப்படி கூட அப்ளை பண்ணிக்கலாம். பொதுவா எந்த ஒரு விஷயத்தையுமே 100% சரியா முடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு அதிகப்படியான நேரமும் எடுத்துக்கும். அதனால நாம அந்த விஷயத்த தள்ளி கூட போட்டிருப்போம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்க ரெடி பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதை 100% பெர்ஃபெக்ட்டா முடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சா அந்த ப்ராஜெக்ட ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல 1 வாரம் ஆனாலும் முடிக்கவே முடியாது. சோ அப்படி நினைக்கிறதுக்கு பதிலா இந்த ப்ராஜெக்ட ஒரு 80% நம்ம முடிச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வேலை செய்யுங்க. அதை நம்ம சீக்கிரமாவும் முடிச்சிடுவோம், வேலை செய்யற அலுப்பும் இருக்காது. இன்னொன்னு அந்த வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மனநிறைவும் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற டெக்னிக் பேரு கைககு. தீவிர மாற்றம்னு அர்த்தம். ஒரே நேரத்துல மாத்தக்கூடிய விஷயத்துல உடனே வேலை செய்ய ஆரம்பிங்க. அது பெரிய மாற்றங்களை கொண்டுட்டு வரணும்னு கவனம் செலுத்துங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கைசன் டெக்னிக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கைசன் அப்படிங்கிறது சின்ன சின்ன மாற்றங்கள், ஆனா இந்த கைககு அப்படிங்கிற டெக்னிக் பெரிய மாற்றங்களை குறிக்கும். உதாரணத்துக்கு உங்க உடல் எடையை குறைக்க ஜிம்முக்கு போறீங்கன்னா
ஒரே நாள்ல பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல 5ல இருந்து 10 நிமிஷம், அப்புறம் அதை 20 நிமிஷமா மாத்தணும். அதுக்கப்புறம் அந்த டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 1 ஹவருக்கு எக்ஸசைஸோ இல்ல ஜிம்முக்கோ போய் நீங்க உங்க ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு ஒரே நாள்ல ஜிம்முக்கு போய் அங்க இருக்க எல்லா எக்யூப்மெண்ட்ஸ்லயும் ஏறி இறங்குனா நாமளும் டயர்ட் ஆயிடுவோம், நம்ம மூலக்காரனும் டயர்ட் ஆயிடுவான். அதுக்கப்புறம் ஜிம்மு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். சோ இந்த விஷயத்துக்கு நாம கண்டிப்பா கைசான் டெக்னிக் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2 வாரத்துல முடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வேலைய நம்ம சோம்பேறித்தனத்தால கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கலாமே அப்படின்னு 2 மாசமா செஞ்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா இது முன்னேற்றத்தை தராது, பின்னடைவை தான் தரும். சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம கைசன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணக்கூடாது, கைககு டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணணும். நாம என்ன வேலையை செய்ய போறோங்கிறத முடிவு செஞ்ச பிறகுதான் எந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணணும். இந்த டெக்னிக்கை பயன்படுத்த நீங்களே உங்களுக்குள்ள ஒரு 5 கேள்விகளை கேட்டுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 5வது கேள்விக்கு போகும்போது அந்த வேலையை செய்யறதுக்கான ஆற்றலும் உங்களுக்குள்ள வந்துடும். உதாரணத்துக்கு நீங்க படிக்க உட்காரும் போது உங்க கவனம் சிதற ஆரம்பிச்சதுன்னா இந்த 5 கேள்விகளை உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. நான் ஏன் படிக்கல? ஏன்னா என்னோட கவனம் போன்ல போகுது. ஏன் என்னோட கவனம் போனுக்கு போகுது? ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. ஏன் தொடர்ந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு? என் மொபைல சைலண்ட்ல போட்டு வைக்கல. ஏன் உன்னோட போனை சைலண்ட் மோட்ல போட்டு வைக்கல? அது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணல. ஓ, அவையே இப்ப நீங்க உடனே சரி செய்யக்கூடாது. இதோ உடனே என்னோட போனை சைலண்ட் மோட்ல போட்டுடுறேன். இந்த கேள்விய கேட்ட உடனே ஆக்ஷன்ல இறங்குறது தான் இந்த கைககு டெக்னிக்கோட கோர் ஐடியாவே. கடைசியா நம்ம பார்க்க போறது மைண்ட்ஃபுல்னஸ். இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நீங்க கவனத்தோட இருக்க கத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த டெக்னிக்கை சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும். அதாவது நிகழ்காலத்துல அட் பிரசன்ட்ல இருக்கிறது தான் இதோட முக்கியமான கான்செப்டே. கடந்த காலத்தை நினைச்சு எந்த கவலையும் இல்ல, எதிர்காலத்தை நினைச்சு எந்த பயமும் இல்ல அப்படின்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கணும். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள பாசிட்டிவான சிக்னல்ஸை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த சோம்பேறித்தனம் உங்க மனசை அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போகும். ஆனா இந்த மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் உங்க கட்டுப்பாட்டை திரும்ப பெற உதவும். இது அறிவியல் ரீதியாவும் நிரூபிக்கப்பட்டது. குறிப்பா இந்த டெக்னிக் உங்க பகுத்தறிவை, நினைவாற்றலை அதிகரிக்கும். தினமும் அமைதியா உக்காந்து நல்ல மூச்சு காத்தை இழுத்து விடணும். அதாவது நல்ல ஒரு டீப் பிரீத் பண்ணணும். இத பண்ணும்போது உங்க மனசுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்கள் வரும் போகும். ஆனா அந்த எண்ணங்களுக்குள்ள நீங்க மூழ்கி போக கூடாது. அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலா அந்த எண்ண ஓட்டங்களை கொஞ்சம் அலைப்பாய விடுங்க. அது என்னதான் நமக்கு சொல்ல வருதுங்கிறத கொஞ்சம் கவனிங்க. இப்படி 10 நிமிஷம் தொடர்ந்து பண்ணும்போது உங்க மனசு மேல உங்க கட்டுப்பாட்டை திரும்ப கொண்டுட்டு வர முடியும். இப்போ உங்களுக்குள்ள இருந்த சோம்பேறித்தனமும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். உங்க மூளையும் அடுத்து நான் என்ன செய்யணுங்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் நம்ம 3வதா பார்த்தோமே, தி ரூல் ஆஃப் 3 அப்படிங்கிற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது நீங்க பேப்பர்ல எழுதி வச்சிருக்க விஷயங்களை அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிங்க. அந்த விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி கைசான் டெக்னிக்கை யூஸ் பண்ணணுமா இல்ல கைககு டெக்னிக்கை யூஸ் பண்ணணுமாங்கிறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நான் சொன்ன இந்த 6 டெக்னிக்ஸையும் நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் போதே உங்களுக்குள்ள இருக்க சோம்பேறித்தனம் கொஞ்சம் கொஞ்சமா குறையறத நீங்களே உணர முடியும். இந்த 6 டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி தான் ஜாப்பனீஸ் மக்கள் அவங்களோட லைஃப்ல நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணிருக்காங்க. சோ இன்னில இருந்து நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த 6 விஷயங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ரொம்ப சிம்பிளான ஃபார்ம்ல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, see you.